முடியாது. இப்பயும் சொல்ற கோபத்துல நம்ம குரங்காயிடும், மனுஷனா இருக்க மாட்டோம். 3 விதமா இருக்கணும்: மனுஷன், கடவுள், குரங்கு. அதாவது நீங்க எப்பெல்லாம் உங்களுக்கு கோபம் வருதோ உள்ள இருந்து ஒரு சைக்கோ வெளில வந்துடும். என்ன பண்றீங்க ஏது பண்றீங்கன்னு தெரியாது. அந்த நேரத்துல நீங்க கோபமா இருக்கும்போது குரங்கு தான் உங்ககிட்ட இருந்து வெளியில வரும். மனுஷனா இருக்க மாட்டீங்க. 5 அறிவுக்கு போயிடுவீங்க நீங்க டக்குன்னு. 6 அறிவா இருக்கும் போது மனுஷனா வந்து நிதானமா யோசிப்பீங்க. 7 அறிவுன்னும் போது நம்ம ஹெல்ப் பண்றோம், அர்த்தம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்ல, அப்பெல்லாம் உங்களுக்குள்ள கடவுள் வாழ்வாரு. எப்பயுமே உங்களுக்குள்ள இந்த 3% டிராவல் பண்ணிட்டு தான் இருப்பான். எல்லாருமே அவ்வளவுதான், இவருக்குள்ள கடவுள் மட்டும் தான் வாழறாரா, இவருக்குள்ள குரங்கு மட்டும் தான் வாழறாரா, மனுஷனா வாழறான். எப்பயுமே உங்களை கோபப்படுத்தும் போது உங்களை குரங்குக்குள்ள இழுத்துட்டு போகும். ஆனா நிதானமா யோசிச்சு மனுஷனா முடிவு எடுத்து ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் என்ன கத்துக்கணும்னு நினைங்க. அதாவது லேர்னிங், ஏர்னிங் 2 விஷயம் இருக்குது. ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவன் லேர்ன் பண்ணவே முடியாது. ஆனா லேர்ன் பண்றவன்றவன் இன்னைக்கு ஏர்ன் பண்ண முடியாது, ஆனா ஃபியூச்சர்ல பெருசா ஏர்ன் பண்ண முடியும். நான் வந்து எல்லா விஷயத்தையுமே காசுக்காக பண்ணவே மாட்டேன். நான் இதுல வந்து லேர்னிங் கத்துக்கலாம், இவங்க கிட்ட இருந்து எதனா ஒன்று கத்துக்கலாம், இவங்க கிட்ட இருந்து எதனா ஒன்று கத்துக்கலாம். இந்த கத்துக்கிற விஷயத்தை நீங்க வச்சுட்டு காலம் முழுக்க நீங்க சம்பாதிச்சிடலாம்.